ஹலோ, வெல்கம் டு தி 3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் பார்க்கலாம். என்னென்னா கேரட் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா. அதுக்கு நீங்கள் 5லேருந்து 6 கேரட் சைஸ் பொறுத்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப மைல்டாக இருக்கும், சட்டிலாக இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போ துருவினதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்வளோ வரும். நான் 1 கப் ரைஸ் எடுத்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. அதில் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா செவக்க வறுக்கணும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா அதோடு சேர்த்து கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அதோட 3லேருந்து 4 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி எடுத்து அந்த எண்ணெயோடு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே துரி வச்ச கேரட் இருக்குது இல்லையா, அதே எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நமக்கு கலர் கரெக்டாக நல்லா பிரைட்டாக ஆரஞ்சாக இருக்கும். கரெக்டாக நம்ம வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சுருண்டு வரும்போது உங்களுக்கு கலர் நல்லா பேலாக இருக்கும். அப்போ நமக்கு கேரட் வெந்துருச்சுன்னு அர்த்தம். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி 1 கப் அரிசி வேக வச்சு எடுத்திருக்கேன், சாப்பாட்டுக்கு அரிசி. அதை அந்த கேரட் மசாலாவோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கேரட் அண்ட் ரைஸ் மிக்ஸ் பண்ணும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ரொம்ப நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நமக்கு அட்டகாசமான கேரட் ரைஸ் ரெடி. உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஆப்டான ரெசிபியாக கூட இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும், இந்த நான் பண்ண மாதிரியே. அடுத்து நம்ம பொட்டேட்டோ மசாலாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு குக்கரில் 3 பொட்டேட்டோவை நல்லா உருளைக்கிழங்க வெட்டி ஒரு 4லேருந்து 6 விசில் வரைக்கும் ஸ்டீம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ வேகிற டைமில் நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நான் 2 வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். நல்லா பொடியாக வெட்டி நறுக்கி எடுத்து அந்த எண்ணெயோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு லைட்டு பிங்க் கலரில் உங்களுக்கு தெரியும். அப்போனா நமக்கு வெங்காயம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். ஆனியன் மிக்ஸ்சர் வெந்ததுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை பொடியாக நறுக்கி நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு சேர்த்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் அண்ட் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதோட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வறுத்துக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். அதோடு சேர்த்து நீங்கள் 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க மசாலாவை.
அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து தோல் எடுத்துட்டு நீங்கள் வந்து மசிச்சுட்டு போட்டாலும் சரி, இல்லை நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணிவிட்டு அதோட அந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு நான் மசிக்காமல் இந்த மாதிரி க்யூப்ஸாக நான் கட் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதோடு சேர்ந்து 1 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு மசாலா. கடைசியாக என்னென்னா, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலைகள் இருக்குது இல்லையா, அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அதையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு, உங்களுக்கு கொத்தமல்லி டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி மேலே தூவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு அட்டகாசமான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நம்ம பண்ண இந்த கேரட் ரைஸ்க்கு கரெக்டான ஆப்டான சைட் டிஷ் பார்த்தா இந்த பொட்டேட்டோ மசாலா. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.